இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெலை மீன் குழம்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கொங்கு நாட்டு ஸ்டைலில். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், அரைச்சி வச்சுருந்த தேங்காய், மஞ்சத்தூள், வெந்தயம், மல்லித்தூள், சோம்புத்தூள், சில்லி பவுடர், அது கூட லெமன் சைஸ் புளி எடுத்திருந்தேன். ஒரு 10 நிமிஷம் போல் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் அது கூட நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மசாலா வந்து இதில் ஆயிலே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து மசாலா பச்சை வாசம் அடிக்காது. கருவேப்பிலை, அது கூட அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது. தேங்காயில் நான் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஃபஸ்ட்டு கெட்டியாக நீங்கள் தேங்காய் அரைச்சி நல்லா கிளறிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேங்காயும் எண்ணெயிலே வந்து வதங்கிக்கும். ஊற வச்சுருந்த புளியில் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி ஒரு தண்ணி இல்லாமல் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக மிச்சம் இருக்கிற எல்லா புளியும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டு அதுவும் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் பச்சை வாசம் எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும். பிகாஸ் நீங்கள் ஆயிலே நல்லா நீங்கள் மசாலாவை நீங்கள் வதக்கிட்டீங்க. நல்லா கொதி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மீன் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போட்டு நான் மீனை வாஷ் பண்ணிப்பேன் எப்போவுமே. அப்போ தான் உங்களுக்கு வந்து மீனில் வாசம் அடிக்காது. உங்களுக்கு மீன் உடையாமல் நீங்கள் குழம்பு மட்டும் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து மீனுக்குள்ளே நல்லாவே இறங்கிடும். நல்லா மூடி வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேக வைங்க. அப்போ தான் வந்து மீன் வந்து குழம்புக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுது. மீனுமே நல்லா வந்து வெந்திருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க இன்றைக்கி மீன் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.